தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சென்னைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 16/1/2026 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் ஆதியாகமம் 22 அதிகாரம் 18 நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. நீ என் குரலுக்கு செவி கொடுத்ததனால் உலகின் அனைத்து இனத்தவரும் உன் வழிமரபினர் மூலம் தங்களுக்கு ஆசி கூறிக்கொள்வர் என்கின்றது. பிரியமான என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தர் நம்மிடம் ஒரு ஆணை இருக்கின்றார். என்னவென்றால், நாம் அவர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் நம் சந்ததிகளை சகல ஜாதிகளிலும் ஆசீர்வாதமான சந்ததியாக வைத்து நம் சந்ததிகள் மூலம் பிறரையும் நம்முடன் சேர்ந்த நம் உற்றார் உறவினர் நண்பர்கள் அப்படி என்று நம்முடன் இணைந்திருக்கின்றவர்களையும் ஆசீர்வதிப்பேன் என்று ஆணையிடுகின்றார். பிரியமானவர்களே, உலக மனிதராகிய நாம் ஒரு மனிதனுக்கு ஒன்று செய்வேன் என்று ஆணையிட்டால் எப்படியாவது அதை செய்து முடிக்க வேண்டும் என்று முயற்சி செய்வோம். சில வேளைகளில் முடியாமல் போகலாம். ஆனால் நம் தேவன் ஆணையிட்டால் அவர் ஆணையிட்டதுதான். அவர் கண்டிப்பாக அதை செய்து முடித்தே தீர்வார். பிரியமானவர்களே, இது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று. அதே போல்தான் இன்று நம்மை பார்த்து ஆணையிட்டு கூறுகின்றார். நீங்கள் என் சொல்லுக்கு கீழ்ப்படி நடந்தால் உன் சந்ததிகளை நான் ஆசீர்வதிப்பேன். அவர்கள் மூலம் உங்களுடன் சேர்ந்த மக்களையும் உங்களுடன் இணைந்திருக்கும் உன் உற்றார்கள் இன ஜன பந்துகளையும் ஆசீர்வதிப்பேன் என்று ஆணையிடுகின்றார். ஆகவே நாம் அவர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடந்து அவர் ஆணையிட்ட இந்த ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் பெற்றுக்கொள்வோம். ஜெபம். என் அன்பு தகப்பனே, நீர் உமக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் ஆசீர்வதிப்பேன் என்று ஆணையிட்டு கொடுத்த கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. நாங்கள் உமக்கு கீழ்ப்படிந்து நடப்போம் என்று உறுதி கூறுகின்றோம். கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு கிருபை தாங்க. அதன் மூலம் உமது ஆணையை நிறைவேற்றி எங்கள் சந்ததிகளை ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமேன்.